அம்மையார் ஜானகி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சீரோடும் சிறப்போடும் மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம். நூற்றாண்டு விழா ஸ்ரீவாரு பேலஸ் மண்டபத்தில் வருகிற 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. இந்த ஜானகி அம்மையார் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை பெருமைப்படுத்த வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் இதற்காக முன்னின்று மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்து வருகிறார். எப்படி மரியாதைக்குரிய மறைந்த அம்மையார் ஜானகி அவர்கள் ஒரு தியாக உணர்வோடு இந்த இயக்கம் ஒன்றிணைந்து இருப்பதற்காக, இந்த இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்பதற்காகவும் தலைமை கழகத்தை உரியவர்களுக்கு கட்சிக்கே வழங்க வேண்டும் என்பதற்காகவும் தியாக உள்ளத்தோடு செயல்பட்டாரோ அதைப் போல எல்லோரும் இருக்க வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவை நடத்திய அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய அம்மையார் ஜானகி அவர்களுக்கும் இந்த நூற்றாண்டு விழாவை நடத்துவது சால பொருத்தமான ஒன்று. இதில் அனைத்து பெரிய ஆளுமைகளையும் பல்வேறு தலைவர்களுடைய காணொளிகளையும் நடத்துவதற்காக இந்த ஜானகி அம்மாருடைய நூற்றாண்டு குழுவினர் மரியாதைக்குரிய முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள், முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் அவர்கள், முன்னாள் செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்கள் உள்ளிட்ட மூத்த அமைச்சர் அண்ணன் பொன்னையன், திரைப்பட இயக்குனர் ஆர் உதயகுமார் உள்ளிட்ட நாங்கள் எல்லாம் ஒரு குழு அமைத்து அந்த குழு அனைவரையும் அழைத்து குழு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. கவியரங்கம், கருத்தரங்கம், பட்டிமன்றம், இசை நிகழ்ச்சிகள், ஒரு குறும்படங்கள், மற்ற பெரிய ஆளுமைகள் எல்லாம் தன்னுடைய ஏவியிலே குறும்படங்களை திரையிட்டு அவர்கள் சொல்லிய வாழ்த்து செய்திகளை வெளியிடுவது போன்ற பணிகள் எல்லாம் மேற்கொள்கிறோம். அந்த வகையில் இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணியார் அவர்களை சந்தித்து அவர்களுடைய மலரும் நினைவுகளாக மரியாதைக்குரிய அம்மையார் ஜானகி அவர்களோடு பழகிய நினைவுகளை நீங்கள் பதிவு செய்து தர வேண்டும் என்று குழு அவர் கேட்டுக்கொண்டது. அதற்கு அவர்கள் இசைவை தெரிவித்தார்கள் என்கிற நிகழ்வுதான் அவரை இன்று அண்ணன் எடப்பாடியாருடைய உத்தரவை ஏற்று இன்று நாங்கள் சந்தித்தோம். வேற யாரும் அழைப்பு இருக்கா? வேற யாரும்? நிச்சயமாக நீங்கள் அந்த 24ஆம் தேதி வாருங்கள். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். ஒரு பெரிய ஒரு ஜானகி அம்மையாருடைய நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக நடந்தேறுவதற்கு அனைத்து திரையுலகத்தினர்களும் மிகப்பெரிய ஆளுமைகளும் அன்று கலந்து கொள்வார்கள். ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் அவங்களுக்கும் அழைப்பு இருக்கா? நிச்சயமாக அவர்கள் அவர் ஏவி குறும்படம் அவர் பேசி தருவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக விரைவிலே நீங்கள் அந்த குறுந்தொகை தலைமை கழகத்தின் சார்பிலே வெளியிடப்படும்.